வாஞ்சையா இருக்கணும், இருதய துடிப்பா இருக்கணும். ஆண்டவரே நம்மை அறியணும், மற்றவர்கள் நம்மை அறிந்தார்களோ அறியலையோ, மற்றவர்கள் அறிவதை பார்க்க நம்மை அதிகமா அறியணும். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரதமாக இருக்கிறது. அவருடைய பேச்சு, அவருடைய செயல், அதெல்லாம் கர்த்தருடைய கண்களுக்குன்னு சொல்லலை, கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்குது. அவங்க வாழ்க்கையில் இருக்க தேவன் யார் என்பதை அவங்க பிரதிபலிக்கலை, அவங்க பேச்சு பிரதிபலிக்கலை, அவங்க செயல் பிரதிபலிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் முதல் முறை தாகம் தீர்க்கப்படுவதற்காக மோசேட்ட கேட்குறாங்க. கண்மலை அடிக்க சொல்றார் கர்த்தர். ஏன்னா முதல் கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். அந்த கண்மலையின் மேலே கர்த்தர் நிற்கிறார். கண்மலை அடிக்கப்படலை, கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். தண்ணீர் புரண்டு வருது, மக்கள் குடிக்கிறாங்க. திரும்பி எண்ணாம் 20 மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் சாகவா வந்தோம், தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே கர்த்தர் அந்த ஜனங்களோட பரிதபிக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படி எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை, பொல்லாதவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லலை. ஆனால் மோசே, வணங்கா கழுத்துள்ளவர்களே நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, உங்களுக்கு நான் தண்ணியை கொண்டு வரமான்னு சொல்லி கோபத்தில் அப்படியே கண்மலை அடிக்கிறார். கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு அவர் எரிச்சலை உண்டாக்குறார். அவருடைய பேச்சும் அவருடைய செயலும் தேவனை அந்த இடத்துல பிரதிபலிக்கல. கர்த்தர் சொன்னார், காணாந்தேசம் போவானாண்டார். நாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம், கர்த்தருடைய நேச்சரை பார்க்கிறோம் என்றால் கர்த்தரை இந்த பூமியில கட்டாயம் ரெஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன தேவனை பார்த்து கேட்டோமோ, என்ன தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்தோமோ, அப்படி வெளியே போய் தேவன் யாருமே இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அதுதானே சபைக்கு வர்றோம். உலக மக்கள் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, நம்மளை தான் வாசிப்பாங்க. நம்முடைய கேரக்டர், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, இதை பார்த்த உடனே கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு அது சந்தோஷம் உண்டாக்கத்தக்க ரீதியில் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய நேச்சரை பார்த்து நம்ம மாற்றம் அடைந்திருக்கிறோம் அர்த்தம். கீழே 9ஆம் வசனம், அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு ஐயோ, தங்களுக்கு தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய முகம் சொல்றாரு, அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும். அவருடைய வேறு விதமாக முகம் அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுங்கிறார். ஒரு பையன் திருட்டு பையன், யாரும் ஈஸியாக ஏமாத்திடுவான், பொல்லாதவன் நைஸா பேசி ஏமாத்திடுவான். நீங்க கர்த்தரோட நல்ல உறவு இருந்தீங்கன்னா அவன் திருடன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஊரில் அழகான பழமொழிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, மொசை பிடிக்கிற நாயை பார்த்தா தெரியாத மாதிரி தெரியுமா, அதை பார்த்தாவே அவன் யார் முகம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால தமிழ்ல அழகா சொல்றான், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை முகம் அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணிடும், உள்ள இருக்கிற நேச்சரை காமிச்சிடும். அதே போல ஒரு மனிதன் தேவனோட பழகிறான், தேவனை அறிந்திருக்கிறான், தேவனோட குணாதிசயங்களை அறிந்திருக்கிறான்னா அதுவும் வெளியே தெரிஞ்சிடும். தேவனோட நல்ல பழக்கத்தில் இருக்கீங்க, தேவனோட நல்ல உறவுல இருக்கீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை, உங்களுக்குள்ள தேவனோட பிரசன்னம் அவங்களுக்கு தெரியணும். நம்ம போன உடனே அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறணும். மாறிச்சுன்னா நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் அர்த்தம். சுமித் புக்கில் சொல்றது கொடுத்தலாம் ஒரு படிச்சங்க, அமேசிங் மேனுங்க. அவங்கள வித்தியாசமான ஆட்கள், நம்ம போன ஆட்கள் தான். ஒரு பார்க்கில் அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா பக்கத்தில் உட்காந்துருக்க ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆவானாங்க. நான் எப்படி ரசிக்கப்படுறதுன்னு கேட்பானா, எந்த வார்த்தையும் கிடையாது, அப்படி பக்கத்தில் உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆவானா, எப்படி ரசிக்கப்படுன்னு கேட்பானா. அந்த மனுஷன் காலில் எந்திரிச்சோன்னா கத்தோட பேசுவார். கத்தோட நேச்சரை அறிந்தவர்கள் வாஞ்சையா இருக்கணும், இருதய துடிப்பா இருக்கணும். ஆண்டவரே நம்மை அறியணும், மற்றவர்கள் நம்மை அறிந்தார்களோ அறியலையோ, மற்றவர்கள் அறிவதை பார்க்கணும், உண்மை அதிகமாக அறியணும். அந்த பசி இருந்துச்சுன்னா உங்களை சும்மா விடாதுங்க. உலகத்தில் எதுவுமே திகட்டிடும், கத்தரை குறித்த அறிவு மட்டும் திகட்டா தெரியுமா. ஆனால் மற்ற எல்லாமே உங்களுக்கு திகட்டும், கத்தர் மட்டும் உங்களுக்கு திகட்ட மாட்டார். கத்தரோட பழகுறீங்க, கத்தரோட நல்ல உறவுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சிடும். முதல் முறை மோசே மேலே இறங்கி வரும் பொழுது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று ஆரோனுக்கும் மிரியத்துக்கும் தெரியாது. செகண்ட் டைம் வரும்பொழுது பார்த்தாங்க, அவரோட கர்த்தர் இருக்கிறார்,
கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது செகண்ட் டைம் பார்த்தாங்க. நம்ம மக்கள் பெரும்பாலும் சீயோன் மலைக்கு போகவே இல்லை, எல்லாம் சீனாய் மலையில் தான் இருக்காங்க. சீனாய் மலை இருக்காங்க, தேவனை உக்கிர கோபத்தோடு பார்க்குறாங்க. எந்த உக்கிர கோபத்தோடு தேவனை காமிச்சாங்களோ அப்படி ரோட்டில் காமிக்கிறாங்க, வீட்டில் காமிக்கிறாங்க. தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன உருக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மன உருக்கம் உள்ள ஆளாக இருப்பீங்க. கோபத்தை நிகழக்கூடிய ஆளாக மாறுவீங்க. கவனிக்கிறீங்க? அதுக்கு டிசிப்ளின் பண்ணணும், பாடி டிசிப்ளின் பண்ணணும், எண்ணத்தை டிசிப்ளின் பண்ணணும். கர்த்தர் எதுக்கு மகிமையை காமிக்கிறார் என்றால் ஒரு நோக்கம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமையாவே மாற்றப்படுவோம்.